ஹாய் கைஸ், நான் தான் உங்களை ஹெச்என்ஆர் தமிழன் கூப்பிட்றேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட் ஃபிலிம் தான் பண்ண போகிறேன், ஷார்ட் ஃபிலிம். வாங்க பார்த்துடலாம். கைஸ், நான் தான் பார்த்தீங்கன்னா யூடியூபர் அண்ட் எடிட்டர். அதுதான் நான் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு கேமராமேன் அண்டு ஸ்கிரிப்ட் டிசைடரை காமிக்கிறேன். வாங்க பார்த்துடலாம். என் பேர் தன்மையா, நான் தான் ஸ்கிரிப்ட் டிசைடர். என் பேர் சுபாஷ், நான் தான் கேமராமேன். கைஸ், பேய் வீடு இதுதான். பேய் வீடு இப்படி இருக்குன்னு பாருங்கள். அடிஞ்ச வீடு. ஆத்மா இருக்குன்னு சொல்லி இதுக்குள்ளே 10 ஆத்மா இருக்குன்னு மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுக்குன்னு ரியலெல்லாம் இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா என்னன்னா, இங்கே என்னோட மரம் இருந்துச்சு. அந்த மரத்தை எல்லாத்தையுமே வெட்டிட்டாங்க. ஒரு வீடை கூட இது பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த வீடை மட்டும் எதுவுமே பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு வச்சுருக்காங்க. பாருங்கள், எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளர்ராகி காமிக்குது. ஒருவேளை அந்த பேயோட வேலையாக தான் இருக்கும். பயங்கர காற்று அடிக்குது, மழையை வரப்போகுது. ஹாய் கைஸ், பார்த்தீங்கன்னா அந்த வீடு 15 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 வருஷத்துக்கு இருந்தாங்க. அந்த மீதி 5 வருஷத்துக்கு என்னாச்சுன்னா அவங்க செத்துட்டாங்க. அண்டு அவங்களோட வீடு தான் அது. என்ன ஆச்சுன்னே தெரில. அண்டு ஜஸ்ட் ஃபார் ஃபன், பயப்படாதீங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன். அதுக்கு நான் இந்த வீடியோவே பண்ணல. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டாகோட டான்ஸ் தான் பார்க்க போகிறேன். அதுதான் ஃபன்னு சொன்னேன். வாங்க. பார்த்தீங்கன்னா கைஸ், டான்ஸ் ஆடுது பாருங்கள் டாகு. ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு. பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், என்னென்னலாம் பண்ணுதுன்னு பாருங்களா. ஃபைட் பண்ணுது பாருங்க, என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்குதுன்னு. அந்த அண்ணா அந்த இதையே பயங்கரமாக பாடாப்படுத்திட்டு இருக்காங்க. அதோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும், ஏன்டா எனக்கு இன்னே வந்து தொலைகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ அதை விட்டா பாருங்க. ஓகே, விட்டுறலாம் இதோட. ஓகே, என் பக்கத்தில் தான் வருது. ஐயோ. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா அப்பவே மழையெல்லாம் வந்துச்சுல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா வெயிலாக இருக்குது. என்ன நடந்துச்சுன்னே தெரில. அண்டு பார்த்தீங்கன்னா இப்போது அந்த கிணறு, அங்கே ஒரு கிணறு இருக்குது. ஆனால் அது மர்மமான ஒரு கிணறு, சுத்தமாக தெரியாது. ஒரு அவளுக்கு லைட்டாக தெரியுதுல்ல. அண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பாம்பு இருக்குது. யாருமே அதை விசிட் மட்டும் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறையா புலி வந்திருக்கு அந்த ஏரியாவுக்கு. உள்ளே எப்போவுமே நான் பார்ப்பேன். பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா வரைஞ்சி வச்ச மாதிரி ஒரு தாத்தா கொள்ளு தாத்தா இப்படி குச்சியெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களோட பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்குது கைஸ். அவங்களே ரொம்ப மர்மமாக இருக்குது அந்த வீடு. அண்ட் நீங்கள் பேயின்னு காமிச்சிக்கலாமா? ரொம்பவுமே இதாக இருக்குது. நான் ஜூம் பண்ணி தான் அப்போலேருந்து காமிச்சிட்ருக்கேன். ஓகே கைஸ், இப்போ முடிச்சிடலாம். முடிக்கிறதுன்னா அந்த மாதிரி முடிக்கிறது இல்லை, இருங்க பார்த்துடலாம். கைஸ், பார்த்தீங்கன்னா ஒரு கை இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஜூம் பண்ணுறது கண்ணு. இருங்க ஜூம் பண்ணுறேன். அங்கே ஒரு கை இருக்குது. அது என்ன கயிறுன்னா கருங்கால். இல்லை, நான் அது என்ன இதுன்னு மட்டும் போய் பாருங்க. பேய் காலில் கட்டுருவாங்க. இதெல்லாம் கட்டுறாங்க. ஓகே, இப்போ பார்க்கணும் என்னென்ன நெக்ஸ்ட்டு என்ன நல்லா நடக்குதுன்னு பார்க்க பாருங்க கைஸ். என்ன நல்லா இருக்குதுன்னு நான் சும்மா எதுவும் சொல்ல, ரியலாக தான் சொல்கிறேன். அண்ட் இப்போது அந்த ஆத்மாஸ் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பாருங்களேன், பயங்கரமாக இதாகுது, ஷேக் ஆகுது. என்னால் சுத்தமாகவே இல்லை. அந்த எப்படி இடிஞ்சிருக்கு, ஆனாலும் அதை எதையுமே பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு இது என்னமோ இந்த நாயெல்லாம் வளர்க்குற இது மாதிரி இருக்குது. பிளர்ராகவே தெரியும், பயங்கரமாக பிளர்ராகுது. என்னன்னே தெரில. வாங்க பார்க்குறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே ஒருத்தன் தான் இருந்தாங்க. அவங்களும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டாங்க. வ்ளாக் எடுக்கலான்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு யூடியூப் சேனல் தான் அப்போ எடுக்கலை. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்.
அந்த சைடு காமிச்சாலே பிளர் ஆகுது, ஏன் காமிக்க முடியலன்னு தான் எனக்கு. பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நாங்கள் பட்டு விட்டுட்ருக்கோம். சரி மேலே ஏற்றலான்னு பார்த்துட்டு இருந்தோம். என்னாச்சுன்னு தெரில, பட்டு ஏற்றுறோம், அடுத்த செகண்டே கிளியுது. காற்று இல்லை, இன்னும் லைட்டாக தான் காற்று வச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு காடு மாதிரி ஒன்று பார்த்தோம். இந்த காட்டில் எப்போவுமே மழை வந்துகிட்டே இருக்குது, என்னன்னு தான் எங்களுக்கே தெரில. இருங்க நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் இதோ அங்கே ஒரு மர்மமான ஒரு வீடு இருக்குது. நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், அங்கே பாருங்க மரம். அங்கே மழை வர மாதிரி எப்போவுமே ஆகுது கைஸ். ஆனால் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் இருக்கும். அங்கே பாருங்கள் ஒரு மரம், இங்கேருந்து பார்க்கும்போது அந்த அந்த மரம் அப்படியே தெரில, உங்களுக்கு ஜூம் பண்ணும்போது பயங்கரமாக பேய் மரம் மாதிரி தெரியுது. இது பார்த்தீங்கன்னா பைபாஸ். நாங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளலூர்லேருந்து தான் இது எடுத்துகிட்ருக்கோம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஜூம் பண்ணி காமிச்சிட்டேன். சரி அவ ஏன்டா ஓடுறா, போய் பாருங்கண்ணா என்னாச்சு. ஓகே இப்போதைக்கு புஷ் பண்ணிட்டே வரேன். உங்களோட ஆத்மா சுத்தமாக என்னால் பண்ண முடியல. ஓகே சீன் முட்டி இப்போதைக்கு கட் பண்ணோம் கைஸ். எப்படியோ கிண்ணீர் போட்டேன். ஏன்டி இப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு சரி பண்ணுறதுக்கு அந்த அண்ணா இருக்காங்க. சரியாயிட்டா கைஸ், சரியாயிட்டா. சரியாகும் தன்மையா எடுத்து போடுங்க கைஸ். ஏன் அவள் அப்படி பண்ணுறா, மண்டை ஏதாவது குழம்பிடுச்சா என்ன? ஓகே அவள் சரியாயிடுச்சு, அவள் சரியாயிட்டா. இதுக்கு ஐயோ வீடியோ எடுத்துருக்கேன் சார். இதுக்கு எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா அந்த மர்மமான வீடு தான். ஸோ தட் திரும்பியும் ஒரு வாட்டி ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அதில் ஏதாவது அப்பவே இருந்த மாதிரி இப்போது மாறி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் ஜூம் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் ஜூம் பண்ணிடுறேன். 10x வச்சுருக்கேன். ஓகேங்களா, இது தெரியுதா? ஓகே எல்லாமே எனக்கும் தெரியுது. இதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். சேஞ்சஸ் எதுவுமே தெரில. தென் ஓகே, இப்போதைக்கு அவளுக்கு எதுவும் சேஞ்சஸ் எனக்கும் தெரில. அதுக்கப்புறம் அந்த மரம் பார்த்திங்கன்னா மாங்காய் மரம் மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்களா அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. நான் கேரளா போகும்போது தான் எனக்கு அப்பவே தெரிஞ்சு நம்ம ஊர்லெலாம் மாங்காய் மரம் வளர்த்தக்கூடாதுன்னு. அப்படி இதெல்லாம் பண்ணணுன்னு வைங்க, அது என்னமோ இந்த நம்ம செத்துறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் அதனால நானும் அவங்க வேண்டே பண்ணாங்களா இல்லை கொலை பண்ணாங்களா எதுவுமே எனக்கும் புரிய மாட்டேங்குது கைஸ். இருங்க இப்போதைக்கு நான் ஒரே ஒரு சீன் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணல, இருங்க இப்போ கட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா அந்த பேய் அதோட மண்டை தொற்றுக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் அப்படி இருக்குது. பாருங்கள் அதுக்கு அடிபட்டிருக்கு, அதுவும் அந்த பேனால தான் நினைக்கிறேன். அதோட அண்ணன் கைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் சேமாக தான் இருக்காது. பார்த்தீங்கன்னா ஓடுது, ஏன்னா நம்ம ஒரு கோஸ்ட் வீடியோ பண்ணுறோன்னு அதுக்கிட்டேயே முதல்ல. கைஸ் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா, இந்த கிளைமேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியே இருக்குது. இருங்க, முதல்ல நல்லா இருந்துச்சு, இன்னொரு வாட்டி இதுவாக இருக்குது, வெயிலாக இருக்குது. என்ன நடந்துச்சுன்னே தெரில. அதுக்கப்புறம் அங்கே என்னமோ எறும்பு இது மாதிரி அங்கே பாருங்களேன். இருங்க என்னால் கிளியராக காமிக்க முடியல எங்கே இருக்கு. ஓகே கைஸ், அங்கே நல்லா தெரியுதா? இதோ அங்கே நாய்க்குட்டி மாதிரி தான் இருக்குது. இல்லை எனக்கு அப்போ ஜூம் பண்ணும்போது ஆனால் அது அப்படியே இல்லை. ஓகே அது ஒரு பார்த்தீங்கன்னா கைஸ் பயங்கரமாக காற்று இழுக்குது. ஓகே நாய்க்குட்டி இருக்குங்கண்ணா. ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பில்டிங் பழமையான வீடு பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டியே வச்சுருக்காங்க, எதுவுமே ஆளை. அது அங்கே தான் பேய் நடப்பாங்க.
அண்ட் இப்போதைக்கு இந்த வீடியோ என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிட்டு தான் பார்க்கணும். அப்போ தான் நானும் நிறைய கோஸ்ட் வீடியோஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரிலாம் போடுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் கவரு. ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்ருக்கோம். என்னாச்சு இருங்க. நான் என்னாச்சுன்னா கல் பறந்தானு எப்படி ஆச்சு தெரியல. கணேஷ் மாத்திரம் ஓகே பார்த்தீங்கன்னா அண்ணாக்கும் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியும் என்னமோ கல் கண்டினியூஸாக எனக்கும் அடிச்சிருக்கு கைஸ். என்ன கைஸ் பார்த்தீங்கன்னா நாய் வந்து கண்டினியூஸாக கல்லை வச்சு அடித்த மாதிரியே இருக்கு எனக்கு எல்லாத்துக்குமே. கைஸ் அந்த நாய் குட்டிக்கு ரத்தம் போற மாதிரி காமிக்கல. அந்த வீட்ல இருந்து எனக்கு வேற பயங்கரமா எரியுது கைஸ். கண்டினியூஸா அந்த வீட்ல இருந்து கல்லு வந்துட்டே இருக்குங்க கைஸ். எனக்கு பயமா இருக்குங்க கைஸ். பட் நீங்க அவங்க எல்லாத்துக்காகவும் தான் நாங்க இங்க நின்னுட்டு இருக்கோம். ஓகே கைஸ் இப்போ எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருந்திருக்கேன். கறிக்குது. வெயிட் மினிட். ஏய் உங்க கையில Black கலர்ல ஏதாவது இருக்கா? இது மட்டும் ஒயிட் கலர்ல இருக்கு. இருங்க எனக்கும் இருக்குது கைஸ் இது ஒயிட் கலர்ல இருக்கு. கைஸ் இந்த கை ஒயிட் கலர். ஆமாம் கைஸ். தெரியுதா கைஸ்? இப்போது ப்ரௌன் கலரில் ஆயிருக்கு. ஐ திங்க் ஸோ இது ஒரு ஜுமான்ஜி படம் பார்த்துருக்கவங்க தான், ஜுமான்ஜி படத்தை பார்த்தவங்களுக்கு தான் இது எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இப்போது அந்த கல்ல விழுந்துச்சா அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆச்சு. உங்களுக்கு ஏதாவது ஒரு மாதிரி ஆச்சாடா? எனக்கு வாந்தி வர மாதிரி ஆச்சு. நெத்திஸ் இரு கல்ல போடுறேன். கல்ல மெதுவா போடு. ஓகே அது உண்மைன்னா இப்போ ஒரு பெரிய பாறங்கள் பாம்பு இருக்கு. வாங்க ஓடுங்க. இதென்ன பாம்பா? நீயே பாம்பு. பார்த்தீங்கன்னா அந்த கல்லோட சத்தம் எல்லாத்துக்குமே கேட்டிருக்கு. எனக்கு வேறு கம்மியாகிட்டே போகுது கைஸ். மீதி ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. நான் அண்ட் மீதி இந்த கல் இருங்க. கல் இருக்குல்ல, அந்த கல் விழுந்ததுனால தான் இந்த எல்லா பிரச்சனையுமே. பார்த்தீங்கன்னா ஆமாம் இருங்க நானும் ஓகே நான் இப்படியே தப்பிச்சிட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிளில் வராங்க. என்னோடய சைக்கிளில் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே கிராஷ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா கூப்பிட மாட்டுறாங்க அந்தண்ணா நான். சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் அ மினிட். இங்கே ஏதோ ஒரு கல் மாதிரி இருக்குது கைஸ். இருங்க நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் கோஸ்ட் வீடியோ மாதிரி எனக்கு இருக்குது. ஃபுட் ஸ்டெப்ஸ் கேக்குது. ஆடு கைஸ். பயமா இருக்குடா எனக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ. அந்த அண்ணா கூட நீ இருங்க, கோஸ்ட் வீடியோ மட்டும் பண்ணிட்டு போயிடுறேன். இது எல்லாமே உங்களுக்காக தான் கைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் சப்போர்ட். என்கிட்ட இருக்கிறது ஜஸ்ட் 5 சப்ஸ்கிரைபர். ப்ளீஸ் கைஸ். கைஸ் எனக்கு என்னாச்சுன்னா இந்த கருப்பு இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஒன்று ஊசி குத்துற மாதிரியே குத்திச்சு. அதனால தான் இருங்க. வலிக்குதாடா யாரு? ஒரு 2 பேர்த்துக்குமே வலிக்குதா? ஓகே இருங்க எல்லாமே இந்த பிளாக் இதுக்காக தான். இருங்க இப்போ நான் இருங்க நான் ஏறணும். எங்கட போறது? நம்ம வீட்டில் அதெல்லாம் வேண்டாம். அப்படி வச்சுக்கலாம். சரி ஓகே இப்போதைக்கு போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு கட்டம் வந்த மாதிரியே தான் இருக்குது. திரும்ப அடுத்து எங்கே பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா பைப்பு
ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்னோடய ஃப்ரெண்டோட வாய்ஸ் கேட்ட மாதிரியே இருந்துச்சு. வாங்க அங்கே போயிடலாம். ஓகே ஏய் தன்மை இங்கே பார்த்தி ஏய் சிங்கிள் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமாம் வந்து ஃபஸ்ட்டு பேர் காணாமல் போயிருக்காங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க தாண்டி போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். காணாமல் போயிட்டா பார்ப்போம். இருங்க நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி. தன்மை அவங்களோட வீடு தான் இங்கே யாருமே இருக்கு. எங்கே மர்மோ சரிங்க காமிக்கிறேன். சப்வே காணாமல் போனா இப்போ போய் வந்துட்டா. ஏதாச்சும் குச்சி எடுவிட. ஓகே 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 கைஸ் எப்படி இரு. அப்பா என்னாச்சு தன்மையா? ஷாக் அடிச்சிருச்சு. இது தொட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபீல் ஆகும். குச்சியை வச்சு கை தான் வச்சு பார்ப்பேன். அப்படி எடுத்தா உனக்கு ஷாக் அடிக்குமா? உனக்கு ஷாக் அடிக்குதாம்மா? ஏய் ஃபோன் தடா ஃபோன் தடா. என்னாச்சு அண்ணா? அவனே விழு. ஏ ஃபோன் எடுங்கடா. என்னாச்சுடா? சொன்ன மாதிரியே எனக்கு ஷாக் அடிக்குது. கரெக்ட் ஆயிடுச்சு. இங்கே ஏதாவது ஒரு சுவிட்ச் இருக்கான்னு பாருங்க. ஸ்விட்ச் சார் உள்ள யாரும் வராங்க. எல்லாரும் இப்போ ஒளிய வேண்டிய டைம். இங்கே யாருமே இல்லை. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடுது. I'm so scared. நல்ல ஒரு செகண்ட். நித்திஷ் இரு. ஏதோ சவுண்ட் கேக்குதா? யாரும் நடந்து வர மாதிரி எனக்கு லைட்டா கேட்டுச்சு. இப்போ கேக்குது பாரு. பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் இங்கேருந்து தான் கேட்குது. ஓகே பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ஸ்டெப் தான் எனக்கு போகுது. என்னாச்சு என்னாச்சு? பயமா இருக்கு. யாரை பார்த்த? எந்த மாதிரி இருந்தாங்க? அவங்க ஒரு மாதிரி ஃபேஸஸ் எல்லாம் ஒரு பிளாக் கலரில் ஒயிட் மிக்ஸ்ட். ஐ வாஸ் ஸோ ஸ்கேர்ட். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல்லால் தான் எல்லாமே நடக்குது. அவங்க ஒன்றை மாதிரியே இருந்தாங்க. அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க என்னை மாதிரி தான் இருக்காங்க. இதோட விஷயம் என்னன்னு தான் எனக்கே தெரியல. ஃபுட் ஸ்டெப் நல்லாவே கேட்குது நிதிஷ். நீ நடந்தீனா மட்டும் கைஸ். நிதிஷ் என்னாச்சு? வீடியோவில் காட்டுறேன். நிதிஷ் ரொம்ப வலிக்குதா? ஓகே ஓகே இந்த ஷார்ட் இதோட என்னாச்சுன்னா யாரோ வந்து தள்ளி விட்டாங்கன்னு சொல்லணும். இது நான் சாயில. ஒரு செகண்ட் ஸ்டாப். யாருங்க உங்களை தள்ளி விட்டா? நிதிஷ் மாதிரி ஒரு கருப்பு கலர்ல ஒரு உருவம் மூஞ்சி அந்த தள்ளி. ஏய் நிதிஷ் நான் இருந்து என்ன கையை வச்சு சாக்கு வச்சதுமே அதே உருவம் தான்டா. அப்ப சம்திங் இஸ் இன் திஸ் ஃபேக்ட். அப்ப நம்ம ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும். அப்போ அது அப்போ நம்ம பேய் அந்த பேய் நம்மளை சுற்றி தான் வருது. ஓகே ரொம்ப டச் பண்ணிருக்கு. ஏய் இது என்ன? எனக்கு வந்த மாதிரியே ஒரு அச்சம். நிதிஷ் எனக்கு ஷாக் தொட்ட போகும் இப்படி தான் இருந்தது. ஏய் எனக்கு அந்த ஒரு லைஃப் போயிடுச்சு. இருக்குது ஜஸ்ட் செகண்ட். இல்லை போகுது பாருங்க போயிடுச்சு.
நான் ஐயோ நான் ஜூமில் காமிச்சனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இருங்க, எனக்கு அதனால தான் இங்கே